வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி தான். இன்றைக்கு சமையல் காணொலின்றதை விட சிற்றுண்டி என்றே சொல்லலாமோ. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? அதை விட நாங்கள் நிறைய சிற்றுண்டி வகைகள் தொடர்ச்சியாக செய்து காட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் கட்லெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மீன் கட்லெட் தான் செய்ய போகிறோம். ஏன்னா அதை விட மிளகறி வச்சு செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் மீனை வச்சு தான் செய்ய போகிறோம். அதை விட வந்து இப்போ 2-3 நாளாக வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை அங்கங்கே பெய்யுது. இந்த மழைக்கு வந்து இந்த கட்லெட் சாப்பிட நல்லா இருக்கும். சிற்றுண்டி பொதுவாகவே இந்த மழை காலங்களில் சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும் உண்மையிலுமே. அதனால இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு சுவையான கட்லெட் தான் செய்ய போகிறோம். வேணா அப்போ தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். வேணா நாங்கள் மீன் கட்லெட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு சொல்லி சொன்னால் பெரிய வெங்காயம் நாங்கள் ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து அதையெல்லாம் தோல் நீக்கி வடிவாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் அளவில் சின்னஞ்சின்னா அரிஞ்சு வச்சுருக்குது. அதேமாரி கருவேப்பம்பில் அரிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து நான் ஒரு 700 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கு. 700 கிராம் உருளைக்கிழங்கையும் நாங்கள் நல்ல வடிவாக அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோதுமைமாக எடுத்துருக்குது. டின் மீன் தான் எடுத்துருக்குறோமே. நான் இன்றைக்கு இந்த இதுக்கு வந்து கூடுதலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீனும் எடுக்கலாம். அது கூடுதலாகவே முள் இல்லாத மீனாக எடுக்க வேணும். முள் குறைஞ்ச மீனாக, முள் இல்லாத மீன் இருக்காது. முள் குறைஞ்ச அளவில் உள்ள மீனாக எடுத்துக்கொண்டு தான் நல்லா. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் ரசக்கு தூளும் எடுத்துருக்கிறோம். 3 முட்டை அளவில் எடுத்துருக்கிறோம். நாங்கள் துவைக்கிறதுக்காக முட்டை எடுத்துருக்கிறோம். இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு எடுக்கணும். நாங்கள் இந்த கட்லெட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிக்கணும். நாங்கள் நல்லா அவிச்சாதான் நல்லா மசியும். கொஞ்சமும் துண்டு துண்டு இல்லாமல் மசிச்சு எடுக்க வேணும். நாங்கள் அவிச்ச கிழங்கை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டு மசிச்சு எடுப்போம். இனி வந்து நாங்கள் நல்லா அப்பியால் மசிச்சு எடுப்போம். அவியாட்டிங்க வந்து மசியாது, அந்த கட்டி கட்டியாக இருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சா சரி. தனியாக நாங்கள் மீன் இல்லாமலுக்கு இந்த கிழங்கை வச்சு கொண்டும் செய்யலாம். ஆனால் மீன் போட்டு செய்தால் நல்ல சுவையாக இருக்குது. அதுதானே. இப்போ நாங்கள் ரோலுக்குன்னு தனியாக மிளகறி ரோலை விட மீன் சேர்த்து செய்கிற ரோல் நல்ல சுவையாக இருக்கும் பாருங்க. முட்டை மீன் சேர்த்து செய்கிற ரோல் நல்லா மசிஞ்சிட்டுது பாருங்க. எப்படி இருக்குன்னு அந்த கட்டியல் ஒன்றும் இல்லாமலுக்கு நல்லா மசிச்சா சரி. இது இருக்கட்டுக்கும் எங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தா நாங்கள் மீன் டின் உடைச்சி இதுக்கு இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். தனியாக மீன் துண்டுகள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு இதுக்கு 1 2 3 4 5 துண்டு இருக்குது. ஆனால் இதுகள் கொஞ்சம் சின்ன துண்டுகள் வேணா கொஞ்சம் மீனாக பிடிச்சி வட்டி வச்சுக்கிறாங்களோட அப்படி இருக்குது. இதையும் நாங்கள் ஓரளவுக்கு துப்புரவாக்கி அந்த நடு முள் இருக்குது தானே அதை எடுத்து விடுவோம். இந்த முள் இருக்குது தானே இதை எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தேவைப்பட்டால் பாவிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் முள்ளெல்லாம் எடுத்த மீனை வந்து கையாலேயே இப்படி உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி பிணைஞ்சு எடுக்க வேணும் மீனை. உங்களை பார்த்து கொண்டு குருவி கொண்டு கத்தி கொண்டு இருக்குது. ஆனால் சம்பளுக்கும் நாங்கள் இப்படித்தான் பிணைஞ்செடுக்கிறோம். மீன் சம்பளம் அதான் ஜோதிச்சு நான் தேங்காய் போய் வெங்காயத்தையும் திருட்டோண்டு தேசிக்காப்புலையும் வெங்காயம் இருக்குது போட்டு பிணைஞ்சு போட்டு சாப்பிட்டா சரி. சரி சம்பல் நீங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இதுக்கும் எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு. இப்போ வந்து நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். இந்த தோலோடு இருக்கிற விரண்டபடிய ஈரம் முறையில் எங்களுக்கு அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜை வைப்போம் அடுப்பில். தாஜி எங்களுக்கு சூடாகிட்டுது. நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் காணும், கிணக்கு எண்ணெய் விடக்கூடாது தாளிக்கிறதுக்கு.
எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு எங்களுக்கு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாய் இந்த கட்லெட்டோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா அப்படியே பிரட்டி விடுவோம். எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பொரிய வேணும். வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. நாங்கள் அதோட வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போடுவோம். இப்படியே இருக்கா பிரட்டி விடுவோம் கருவேப்பிலை போட்டதுக்கு. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம். மஞ்சள் தூள் கிணக்கா போடுவோம் வேணுமண்டியில் கொஞ்சமாக போட்டால் காணும். நாங்கள் உரைப்புக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் சேர்ப்போம். இப்படியே நல்லா பிரட்டி விடுவோம். வாசம் வேறு இருக்கேண்ணா. ஓ நல்ல வாசம் வருது. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது வந்து பிரட்டுப்பட்டது காணும். இப்போ நாங்கள் இறக்குவோம். இது வந்து கன நேரம் மீன் போட்டு பிரட்டக்கூடாது. நாங்கள் ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்க வேணும் எங்களுக்கு. இப்படியே இருக்கட்டும். இதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கோட வந்து பிரட்டி வச்சுருக்கிற மீன் வெங்காயம் அதோட உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறத வந்து இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு மீன் எல்லாம் செய்கிறதுக்கனையாக கலந்து விடுவோம். மீன் வந்து நாங்கள் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளலாம். இப்போ உருளைக்கிழங்கு 700 கிராம் எடுத்த அளவுக்கு 700 கிராம் அளவு சரியான அளவு போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் குறையதான் போட்டுக்கிறோம் மீன் இன்றைக்கேண்ணே. இது 450 கிராம் போடுறது. ஆனால் தண்ணி வடித்தா எங்களுக்கு அந்த நிறம் பேர் அது குறையத்தான் மேல் மீன் 300. ஓ இந்த ஒவ்வொரு உருண்டையெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு தானே எங்களுக்கு இது. மீனும் பெரும்பாலும் எல்லா இடமும் செய்கிறதுக்குனையாக பிரட்டியாச்சு. இனி வந்து நாங்கள் ஒவ்வொரு உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் அளவளவான உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். இந்த உருண்டை வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கொள்ளுங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரியும் என்ன வாய்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உருண்டை பெருசா சின்ன அப்படித்தானே நாங்கள் இந்த அளவில் பிடிச்சிக்கொள்வோம். என்ன எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேருக்கு அளவாக பிடிச்சா தானே காணும். கொஞ்சம் சின்ன போகுதுண்ணே. எல்லாம் ஒரே அளவில் பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அளவளவான உருண்டையில் நாங்கள் பிடிச்சி எடுத்துக்கொண்டோம். இனி என்ன செய்ய போகிறோம் என்றால் முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன பாதியாக உடஞ்சி விழுந்து விழுந்துட்டு தானே. மூன்று முட்டை அளவில் நாங்கள் எடுத்துருக்குறோம். முட்டைக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்ப்போம். இதை வந்து நல்லா அடித்து விடணும் முட்டையை. அடுப்பங்களுக்கு எரிஞ்சோன்றிருக்கு. நாங்கள் இந்த தாஜிக்கான் பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தாஜியை வச்சு நாங்கள் எண்ணெயை கொதிக்க விடுவோம். அதோட முட்டையெல்லாம் அடித்து எடுத்துட்டோமே. தாஜி நல்லா சூடாகிட்டு நாங்கள் எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு உருண்டை எடுத்து இப்படியே மாவில் வந்து நாங்கள் பிரட்டி எடுப்போம். இந்த கோதுமை மாவில் நாங்கள் பிரட்டி எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா வெடிக்காது எங்களுக்கு. இப்போ நார்மலாக நாங்கள் இப்படி பிரட்டி எடுத்தாலே காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் முட்டைக்கு போட்டு துவைச்செடுப்போம். இப்படியே அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரசகுத்தூரில் பிரட்டி எடுப்போம்.
பெரிய ஒரு வேலை தானே இது. நல்ல சுவையாக இருக்கு. அதுதான் அப்பா சொல்கிறார் சின்ன பிள்ளைகள் வீடு கட்டி விளையாடுற மாதிரி இருக்கா. எண்ணெய் கொதிச்சிட்டு இருந்துச்சாரு. கொதிச்சுட்டு என்ன ஒரு 4-5 பிடிச்சி போடுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரம் போடக்கூடிய அளவு நாங்கள் பிரட்டி எடுத்துட்டோம் வேணா. இப்போ வந்து போடுவோம். பொரியட்டுக்கும் எங்களுக்கு நல்லா. இப்போ நாங்கள் பிரட்டி விடுவோம். மற்றது இது வந்து உள்ளுக்க பொரியாதானே, மேல் தோல் அந்த முட்டை தோல் பொரிஞ்சா சரியாண்ணா. முட்டை ரசக்கு தோல் அது கொஞ்சம் நல்ல நிறக்க தக்கனையாக பொரியணும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் பொரிஞ்சிட்டு எங்களுக்கு எண்ணெயை வடிச்செடுப்போம். கட்லெட் எல்லாம் சுட்டு எடுத்துட்டோமே என்ன. இனி சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நல்ல வாசமாக இருக்குது. முட்டை வாசம் கூடுதலாகவே வருது. சாப்பிட்டு பார்ப்போம் இனி. நல்லா சுட சுட பிளேண்டியும் ஊற்றி வச்சுருக்குறோமே என்ன. சாப்பிட்டு பார்ப்போம் இனி. இப்போ நாங்கள் கட்லெட் செய்து எடுத்தாச்சேண்ணா. சாப்பிட்டு பார்ப்போம். திச்சுந்தாங்க தம்பி. என்னப்பா சாப்பிடுறீங்கள்? எனக்கு சின்னனை பார்த்து தாரீங்க அவரோட. நீங்கள் சொன்னீங்க எல்லாம் ஒரே அளவான உருண்டையாக இருக்க வேணுமெண்டு. எப்படி இருக்குன்னு வேறு இப்படி கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அளவான உருண்டையாக தான் இருக்குது. இது ஒரு 10-12 வேணும் போலோட ஒரு ஆளுக்கு. எனக்கு உண்மையாக அப்படிதான். அவ்வளவு அந்த சொப்டா போகுது வாய்க்குள்ள வைக்க. இந்த மேல் தோல் தான் நல்ல முறைமுறைப்பாக இருக்குது. உள்ளுக்கு சரியான சொப்டாக இருக்கு. அம்பி சாப்பிடுறது எல்லாம் இஞ்சி வருங்க ஆளு தோல் எடுத்து தனியாக சாப்பிட்றது. அப்படி நல்லா இருக்கும். இந்த கறி உரைக்காத ஐயா, சாப்பிடுங்க. இது உரைக்காது, சாப்பிடுங்க. உரைக்காதம்மா, இது சாப்பிடுங்க. உரைக்காது உள்ள அதான் இல்லை இல்லை உள்ளுக்கு சாப்பிடுங்க. உரைக்காதுன்னா போய் சொன்னீங்க. வெங்காயம் கிடக்கலாம். அக்கா கொஞ்சம் வெங்காயம் பச்சைமிளகா கண்டாலே சாப்பிட மாட்டேன்னா. கூடுதலாக ரோலுக்கும் அப்படி அந்த மேல் தோலை மட்டும் முறிச்சு சாப்பிட்டுட்டு அந்த கறியெல்லாம் சாப்பிட்றேன் இல்லை. இது உரைக்க இல்லை. நான் உரைப்பில்லை இல்லைப்பா. சின்னாக்களும் சாப்பிட முடியும். உரைப்பா அவைய சாப்பிட்டு பார்க்காமே வேண்டாம் அப்படின்னா. அம்மா ஜி சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? நான் பெருசாக வளமையாக ஒரு உருண்டை தான் சாப்பிட்றேன். இன்றைக்கு 2 உருண்டை சாப்பிடணும். ஒன்றும் செய்யலாது. இந்த உப்பு எல்லாமே கணக்காக இருக்குண்ணா. நல்ல ஒரு சுவையாக இருக்குது உண்மையிலேயே. மீன் போட்டால் நல்ல சுவையாக இருக்கும். என்ன தனியாக மிளகறி செய்கிறத விட மீனை சேர்த்து செய்ய வந்து நல்ல சுவையாக இருக்கும். முட்டை பொரிச்ச வாசமும் வருதோ ஒரு மாலை நேரம் ஒரு இந்த நேரத்துக்கு தான் இது சரியான. இது பாருங்க, வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை, மழை மப்பு. நல்ல ஒரு சிற்றுண்டி நல்ல ஒரு நேரத்தில் என்று சொல்லுவோம். நல்ல ஒரு சுவையாக இருந்தது. அதை விட வந்து இது வந்து நாங்கள் கன நேரம் செய்யலாம். இந்த சாப்பாடு செய்கிறது சிற்றுண்டி செய்கிறது உண்மையிலுமே ஒரு மணித்தியானம் கூடி போச்சப்பா. கிழங்காவியை விட்டா சரி, கிழங்கா வெஞ்சிட்டு இருந்தால் சரி. உண்மையிலேயே பார்த்தீங்களா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சிற்றுண்டின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு சுவை, நல்ல ஒரு இந்த மாலை நேரத்தில் நீங்களும் மறக்காமல் வந்து இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க.
செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன? நல்லா இருக்கும். ம் எண்ணெய்ன்னு சில பேர் சொல்லுவீங்களா? எண்ணெய் வந்து அந்த மேல் தோலுக்கு மட்டும்தான் எண்ணெய் வரும், உள்ளுக்கெல்லாம் அந்த எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை பாருங்க. அது இல்லாடிக்கு அந்த இப்படி கூடுதலாக கையில் எல்லாம் பிறலம் எண்ணெய் குடிக்கவே இல்லை. அப்படியே இருந்த நாங்கள் விட்ட எண்ணெய் நம்ம மேல் தோல் மட்டும்தான் மெதுவாக புரிஞ்சது பாருங்க அப்படி இருக்குன்னு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.